இன்றைக்கி திருக்குறள் எதுவும் கிடையாது. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி வாக்கியமா திருக்கணிதமான்னு சொல்லிட்டு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா? நாளைக்கு தான் குரு பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளைக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. ஒரு பக்கம் வாக்கியம் தான் கரெக்டு, இன்னொரு பக்கம் திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம இப்போ போக வேணாம். ஆக மொத்தம் இந்த மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். நாளைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால பொதுவாக கோவில்களில் வாக்கியப்படி தான் அந்த குரு பெயர்ச்சியை கடைபிடிப்பாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய கோவில்களில் அதற்கான பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். 12 ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பூஜைகளில் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஜாதகத்தின் மீது ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு கோயிலுக்கு போங்க. அந்த நவகிரகங்களாக இருக்கும் இல்லையா, அங்கே போய் குரு பகவானை மட்டும் பிரத்யேகமாக வழிபடுறது ஒரு விதத்தில் நல்லது. ஜோசியத்து மேலே நம்பிக்கையே இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறு வயது குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளையோ உடைகளையோ ஏதோ ஒரு பொருள்களையோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரலாம். குருவால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸாகவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மீனத்திலிருந்து மேஷம் வரைக்கும் நான் எப்போவுமே மீன டு மேஷம் தான் போவேன். இந்த 12 ராசிகளுக்கு இந்த குருவால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாகவே நான் போட்டுட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லணும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன் தான். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரு விஷயம். இது துல்லிய பலன் கிடையாது. மீன ராசியுடைய ஹீரோ யாருன்னா குரு தான். அவர் வந்து 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மீன ராசிக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் சனி இருக்குது, ராகு இருக்காரு. அடுத்து ராகு கேது பயிற்சியும் வந்து மீன ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான். மன தைரியம், மனதிடத்தை இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்க போகுது. மீன ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. நம்பிக்கையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகுது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அந்த இருள் அடைந்திருந்த ராசி வந்து பொலிவாக போகுது. திரும்ப நான் அதை தான் சொல்ல வேண்டியது இருக்கும். வேறு என்ன சொல்லலாம்? கும்பராசிக்கு நல்லது நடக்க போகுது. ஜென்ம சனி முடிஞ்சு போச்சு. 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறது கெடுக்க மாட்டார். இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குரு பயிற்சி தான். ஏன்னா ராசியை பார்க்குறாரு இல்லையா, மைண்டு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் மனசு வந்து இப்போ தெளிவாகும். இந்த தெளிந்த நீரோடை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெளிந்த நீரோடை போல் உங்களுடைய மைண்டு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்க போது இந்த குரு பயிற்சியால் எல்லா விதத்தில் நல்லா நடக்க போகுது. இன்னும் அதிகமாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். மகர ராசிக்கு ஒரு மாடரேட்டான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். கெட்டது பெருசாக இருக்காது, நல்லதும் பெருசாக இருக்காது. காலம் முழுக்க இப்படி தான் இருக்குமானாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு தான். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறன்றதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் மகர ராசிக்கு. அதுதான் உண்மை. இந்த குரு பயிற்சி தனுசு ராசி அட்டகாசம் 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறான்றனால தனுசு ராசிக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த குரு பயிற்சி. ஏன்னா உங்கள் ராசிநாதன், உங்கள் ராசியுடைய ஹீரோவே அவர் தான். அவர் 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறது நீங்களாம் கொடுத்து வச்சவங்க நான் சொல்லிவிடுவேன். தனுசு ராசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது தெரில, நல்லா இருக்குது. தனுசு ராசி நம்ம விட்டுருவோம். தனுசு ராசியை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய சேனலில் குரு பயிற்சி பலன் போட்டுருக்கு, கண்டிப்பாகவே பார்த்துருங்க. விருச்சிக ராசிக்கும் அப்படி தான். மகர ராசிக்கு எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு சுமாரான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. விருச்சிக ராசியை குரு பெருசாக கெடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் ராசியுடைய ராஜயோகாதிபதி குருவாக இருக்கிறதுனால உங்கள் ராசியை அவர் பெருசாக பாதிக்க மாட்டார். கொஞ்சம் குருவால் நமக்கு நன்மைகள் குறைஞ்சு தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்ததாக துலாம் ராசி. தனுசு கும்பத்துக்கு அடுத்து துலாம் ராசி தான் இந்த குரு பயிற்சியில் டாப்பில் இருக்குது. எல்லா விதத்திலும் நல்லா நடக்க போகுது. ஏற்கனவே சனி நல்லா இருக்காரு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது. இந்த டைலாக நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. துலாம் ராசி குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. துலாம் ராசிக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா ஜோசிகாரும் சொல்கிறாங்களோ உட்காந்துட்டு எல்லா ராசி பலனும் எல்லா சேனலும் பார்த்துட்டு இல்லாமல் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடுங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் தொடங்கலாம். பெரிய லாஸும் பெரிய இழப்பு எதுவும் நடக்காது. கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. கன்னிராசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு வராரு இல்லையா, 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு குரு வர்றது நல்லதுன்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் கன்னிராசிக்கு நடக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கு சொல்ல போனால் 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அஷ்டம சனி பாதிப்புலேருந்து இந்த குரு வந்து உங்களை காப்பாற்றுவாருன்றனால சிம்ம ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் இடமா லாபஸ்தானத்துக்கு குரு வர்றது நல்லது. கன்னிக்கு எப்படி 10ஆம் இடத்துக்கு குரு வந்தார் அதே மாதிரி சிம்மத்துக்கும் அது நல்ல விஷயம் தான். 2 பேருக்குமே அவர் குறைவில்லாத நல்லது தான் செய்வார். 80% மோர் தென் 80% மேலே அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார். கன்னிக்குமே சரி
சிம்மத்துக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. கடகராசிக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் அவர் உச்சமாக போகிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் இந்த வருஷம் அவர் பெருசாக கெடுக்க மாட்டார். அடுத்த வருஷம் உச்சமாக போகிறாருன்ற அந்த மைண்ட் செட்டில் இருப்பாருன்றதுனால கடகராசிக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி ஜென்ம குரு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். 5, 7, 9 பார்க்க போகிறாரு. உங்கள் ராசி வந்து புனிதமாக போகுது, உங்கள் ராசி க்ளீன் ஆக போகுதுன்றதுனால மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசிக்கும் நல்லா இருக்குது, மிதுன ராசிக்கும் நல்லா இருக்குது, ரிஷப ராசிக்குமே நல்லா இருக்குது. ரிஷப ராசிக்குள்ளே இருந்த குரு நல்லதான் செஞ்சுருப்பார், ரொம்ப கெடுத்திருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் அங்கே கொஞ்சம் ஒரு எரிச்சல் மைண்ட் செட்டில் இருந்திருப்பார். அடுத்து மிதுன ராசிக்குள்ளே வர குரு கண்டிப்பாக 2ஆம் வீட்டில் இருக்க குரு கண்டிப்பாக நல்லது செய்வார் ரிஷப ராசிக்கு. டீட்டெயிலாக உங்களுக்கு இதை பற்றி வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் போய் பாருங்கள், அதை போட்டிருக்கேன். மேஷராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் மைனஸ் தான். இருந்தாலும் மேஷராசியோட ராஜயோகாதிபதி குருவாக இருக்கிறதுனால அவரும் பெருசாக கெடுக்க மாட்டார் மேஷராசியை. என்ன சார் 12 ராசியில் எந்த ராசிக்குமே கெட்டதே சொல்ல மாட்டேறீங்க, அப்போ குரு எல்லாருக்குமே நல்லதாக செஞ்சுட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே குரு அப்படிங்கிறது இயற்கையிலே சுபகிரகம். அவருடைய கேரக்டரை என்னென்னா நல்லது செய்கிறது தான். நீங்கள் எவ்வளோ பெரிய கெடுதல் துரோகம் அவரை முதுகில் குத்தினா கூட அவர் உங்களுக்கு நல்லது செய்ய தான் பார்ப்பாருன்றனால குரு எந்த ராசிக்கும் முடிந்தவரை நல்லது செய்ய பார்ப்பார். அவரால் முடியாத பட்சத்தில் இந்த ராகு சனி இவங்களோட சேரும்பொழுது தான் கொஞ்சம் கெடுதலை செய்வார். அப்போ ரிஷப துலாத்துக்கு அவர் எதிரி தானே, அவங்களுக்குமா நல்லது செய்வார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது செய்வார். அவருடைய கேரக்டர் நல்லது செய்கிறது தான். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக அந்த 6, 8ன்னு வரும்பொழுது இப்போ துலாம் ராசிக்கு மீன ராசி 6ஆக வரும், ரிஷப ராசி வந்து 8ஆக வரும்ன்றனால துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் ரிஷப ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரதுனால குருவுக்குமே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கு நீ கொஞ்சம் கெடுதலை தான் செய்யணும், இந்த 2 ராசிக்கு நீ ஆகாத ஒரு ஆளு சொல்லிட்டு குருவுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறதுனால தான் அவர் அதை கடைபிடிச்சு உங்களுக்கு சில கெடுதலை செய்கிறாரு. அப்படிங்கிறதுனால பொதுவாக குரு அப்படிங்கிற கிரகம் இயற்கையில சுபகிரகம், நல்ல கிரகம். முடிந்தவரை அவர் எந்த ராசியும், அது துலாமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும், எந்த ராசியாக இருந்தாலும் அவர் எந்த இடத்துல போய் மறைஞ்சு கெட்டு போனாலும் முடிஞ்ச வரைக்கும் அவர் நல்லது செய்ய தான் பார்ப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாமே நல்லது தான். அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு வரும்போது மட்டும் அந்த ஆதிபத்தியத்தை அவர் கொடுப்பாரு. அது கூட அவர்கிட்ட இல்லை, அவர் இருக்கிற வீட்டில், அதாவது உங்கள் ராசியிலேருந்து எண்ணும்பொழுது 6, 8 வரும்பொழுது அந்த தீய ஆதிபத்தியங்களை அவர் கொடுத்து தான் ஆகணுங்கிறது தான் விதி. குரு அப்படி இந்த தீய ஆதிபத்தியங்களை கொடுக்காம போனார் அப்படின்னா மேலிடத்துலேருந்து அவருக்கு அடி விழுன்றதுனால அவர் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். குரு ஏற்கனவே நியாயத்தை பற்றி பேசுகிறவர், அவர் சொன்ன விஷயத்தை கரெக்டாக அவரோட கடமையை செஞ்சு முடிச்சிருவாருன்றதுனால குரு பேச்சு கண்டிப்பாக 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்குது. நாளையிலேருந்து அப்படி இல்லைனா 14ஆம் தேதியிலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக புத்துணர்ச்சியாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் மைண்ட் செட்டு நல்லாயிருக்கும். 12 ராசிகளுக்கும் தான் நான் சொல்கிறேன். இந்த துலாம் தனுசு கும்பத்துக்கு மட்டும் நான் சொல்ல, இந்த குரு பார்வை விழுற ராசிகளுக்கு மட்டும் நான் சொல்ல, 12 ராசிகளுக்குமே சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். மிதுன ராசி அவருக்கு ஓரளவுக்கு பிடித்த ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு சில ராசிகளுக்கு கூட குறைச்சல் இருக்கலாமே தவிர பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. அது ஏன்னா குரு ராகுவோட இணையலை, சனியோடைய பார்வை வாங்கலை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சரி போனால் போது எல்லா ராசிக்கும் நம்ம செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாருன்றதுனால குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், கடந்தது கடந்தவையாக இருக்கட்டும், போனது போனவையாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி போனது போகட்டும். இந்த குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் ஒரு புதிய ஒரு மனுஷனாக உருவாகி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ண ஆரம்பிங்க. இந்த குரு உங்களுக்கு கூட இருப்பார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உலகத்தில் இருக்க மக்கள் அனைவருக்கும் குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே குரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நான் குரு கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளுடைய ஜோதிட சேனலோடு தொடர்ந்து கைகோர்த்து இணைந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.